ஹாய்ங்க, வெல்கம் டு பட்டு லட்டு ஜெர்னி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோங்க. கேரளா வந்துட்டோங்க. இப்போ 2 மாதம் லீவ் முடிஞ்சு இப்போ ஊருக்கு வந்துட்டோம். இப்போல்லாம் இங்கெல்லாம் வந்து ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆச்சுனாவே இந்த தம்பி ஸ்கூல் ஓப்பனிங் போதே பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். இப்போல்லாம் மழையாக தான் பெஞ்சிட்ருக்கு. அதனால் எனக்கெல்லாம் உடம்பு ரொம்பவே முடியாமல் போயிடுச்சு. சீக்கிரம் சரியாயிரும்னு பார்த்தா ஒரு வாரத்துக்கு மேலேயே பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. சுத்தமாக என்னால் முடியல. தம்பி வேறு ஸ்கூலுக்கு வேறு தாட்டிடணும் அப்படின்ட்டு அப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் டேப்லெட் முழுங்கவும் ஒரு அளவுக்கு பரவாயில்லைங்க. இப்போது மழை எந்நேரம் பெஞ்சிட்டே இருக்கனால பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஸ்கூல் 8:30 மணிக்கெலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வீட்டிலேருந்து 8 மணிக்கு கிளம்புனா தான் சரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த டைமில் தாங்க மழை பெய்ய ஆரம்பிக்கும். பசங்களுக்கு வர அப்புறம் கோட்டை போட்டுவிட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் விட்றதுன்னா ரொம்ப சிரமமாக போயிருங்க. எல்லாம் நனைஞ்சிருச்சுன்னா அப்புறமேட்டு அவனுக்கு குளிருமா என்னமோ அப்படின்ட்டு அது ஒரு இது. மழை பெய்யறதுனால இந்த துணியும் பார்த்திங்கன்னா துவைச்சோம்னா காயவும் காயாதுங்க. வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் போனோம்னா பார்த்திங்கன்னா மழையும் பெய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி இருட்டு கட்டிட்டு டக்குன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருங்களா, அதனால் டக்குன்னு எடுத்து அந்த உள்ளே போடுற மாதிரி இருக்கும். மழை நின்று அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா வெயில் வர ஆரம்பிச்சிருங்க. அதனால நம்ம வந்து வெளியே போய் போடுற மாதிரி இருக்குங்களா. அப்புறமா தம்பிங்களை பார்த்திங்கன்னா விளையாடலான்ட்டு சரி கொஞ்சம் நேரம் சைக்கிள் எடுத்து விளையாடலான்ட்டு போயிட்டானுங்க. வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதனால சரி மழை வந்து நின்றுச்சு அப்படின்ட்டு வெளியே கூப்பிட்டு வந்து விளையாட விடலான்ட்டு கூட்டிகிட்டு வந்தானுங்க. அப்போ சைக்கிள் ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. 2 பேரும் பூனையெல்லாம் எல்லாம் சுற்றிட்டு இருக்குங்களா, அதெல்லாம் பிடிச்சி துரத்திக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பானுங்க. கிணத்துல வந்து தண்ணி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருந்தாருங்க. நாங்கள் வந்து இருக்கிறது மலை மேலேங்க. வந்து வீடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்து இப்படி மேலே மேலே இருக்கும். எங்களுக்கு கீழே ஒரு வீடு இருக்கும். அது வந்து கொஞ்சம் சர்க்கிளாக, ஏன்னா மழை பெஞ்சாலுமே பார்த்திங்கன்னா உடனே தண்ணி வந்து உள்ளே இறங்கிடும். தண்ணி வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நம்ம வாழை மரத்தில் தார் போட்டிருக்குங்க. அது வந்து எல்லாம் நிறைய கன்று இருக்கிறனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குங்களா, இலையெல்லாம் மறைச்சிக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் மழை நின்னதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணனா சரியாக இருக்கும். அதே மாதிரி வாழைத்தாரும் பார்த்திங்கன்னா சின்னதாக போடுதுங்க. ஏன்னா இடக்கன்று இருக்கிறனால அதெல்லாம் வந்து கழிச்சு விட்டால் தான் வந்து தார் நல்லா பெருசாக போடும். அதனால் கொஞ்சம் மழை நின்னதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தார் வந்து எத்தனை இருக்குன்னு எண்ணிட்டு இருந்தோம். 3 தார் தெரிஞ்சுதுங்க. ஒன்று கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு 2 3 சீப்பு தான் வரும், அவ்வளோதான் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாம் கழிச்சு விட்டால் தான் வரும்னு நினைக்கிறேன். வாழைத்தாரு பெருசாக போடுற மாதிரி ஏதோ ஒன்று உரம் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சின்ன குட்டி நவிலனுக்கு வந்து பர்த்டே வருதுங்க, ஜூலை 16. அதனால சரி ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு சண்டே வந்து தம்பிலாம் வீட்டில் இருந்தானுங்களா, அதனால சரி போயிட்டு வரலாம், மழை வேறு பெய்யல அப்படின்ட்டு போயிருந்தானுங்களா. அன்னைக்குன்னு பார்த்து வெயில் வேறு வந்துருச்சுங்களா, அதனால சரி போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு வந்தாங்க. தம்பிங்களாம் பார்த்திங்கன்னா ஒரே ஹாப்பி ஆகிட்டாங்கங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால வெளியே கூட்டி போனோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதனால சரி மாலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னானுங்களா, நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம் தம்பி, நம்ம இப்போ போய் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கபிலன்ட்ட நம்ம ஊரில் ஆடி ஆஃபர் மாதிரி இங்கேயும் வந்து ஆடி ஆஃபர் மாதிரி போட்டுருந்தாங்கங்க. சரி ட்ரெஸ் வந்து போய் பார்க்கலாம் பார்த்தா எல்லாமே கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. நான் எப்பயுமே வந்து நாங்கள் இதில் எடுக்க ஆரம்பித்தோம். அதுலேருந்தே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் இதில் நல்லாயிருக்கு எல்லாமே. மித்த கடைக்கெலாம் போனோம்னா ட்ரெஸ் கலெக்ஷனுக்கு வந்து கம்மியாக இருக்குங்க, ரேட்டும் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து நல்லாயிருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கும். தம்பிங்களுக்கு பொறுத்தளவு எனக்கு எல்லாத்துக்குமே. அதனால் சரி எல்லாத்துக்குமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தாங்க. குட்டி தங்க பர்த்டேக்கு எல்லாருமே கண்டிப்பாக விஷ் பண்ணுங்க. தங்கத்தை 3 வயசு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. வெளியே வந்து சாப்பிட்றனாலே தம்பிங்களுக்கு இது ஒரு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ஹிந்திக்காரங்க செஞ்சுருப்பாங்க பார்த்திங்களா, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சேவ் பூரி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட். ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு சாப்பிட்டுட்டு பிடிக்கலிங்க. இப்போ எனக்கு ஃபேவரெட் ஆயிடுச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்களா, பாய்.